ஒரு இடத்துல நாம வந்து நிராகரிக்கப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஜெயிச்சிடணும் சார். என்ன பொறுத்த வரைக்கும் யுவராஜ் சிங் 6 பாலுக்கு 6 6 அடிச்சாரா இல்லையா? ஃபிளின்ட் ஆஃப்ல ஓவர்ல திட்டினதுக்கு பதிலுக்கு இவர் திட்டிருந்தாருன்னு வச்சுக்கலேன் சார். ஜெயிக்கிறதுக்கு செய்வதற்கு ஒரு செயலை செய்வதற்கு எமோஷனல் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். மார்டின் ஸ்கூல் படிக்கிறப்ப சுட்டியான ஒரு பையன் பேச்சு போட்டி கூட்டிட்டு போறாங்க. அவங்க இருந்த நகரத்துல இருந்து அட்லாண்டா கூட்டிட்டு போறாங்க. அவனோட டீச்சர் பேச்சு போட்டியில போய் கம்பீரமா பேசுறான். மார்டின் பேசி முடிச்சான கைத்தட்டல அரங்கம் அதிருது. பரிசு கொடுத்துட்றாங்க. சந்தோஷமா அட்லாண்டால இருந்து அவர் இருந்த டப்ளின் நகரத்துக்கு வராரு. பேருந்து பயணம் 300 கிலோமீட்டர். மகிழ்ச்சி கொடுத்த அந்த அயர்வுல 2 பேரும் சீட்ல உட்காடுறாங்க. ஒரு ஸ்டாப்ல 2 வெள்ளைக்காரங்க ஏறுறாங்க. ஏறணும்னா மார்டின் கருப்பினத்தை சார்ந்த ஒரு சகோதரர். நீங்க 2 பேரும் எந்திரிங்கிறாரு பஸ் டிரைவர். மார்டின் கேட்கிறார், நான் ஏன் எந்திரிக்கணும்? காசு கொடுத்து வரேன், இந்த பேச்செல்லாம் இங்க இல்ல, எஞ்சி போடா அப்படிங்கிறார். பிரச்சனை பெருசாகுது. ஆனா அங்க யாருமே அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஒருவர் கூட இல்ல. அவங்க டீச்சர் பயப்படுறாங்க, வேணாம் மார்டின், இது நமக்கு தேவையில்லாத வேலை, எந்திரிச்சே நின்றலான்னு. மார்டின் பேருந்திலிருந்து இறங்குற பொழுது ஒரு முடிவெடுக்கிறார். ஒரு பேருந்து பயணத்திற்கே இவ்வளவு அடிமைத்தனம் இருக்கிற பொழுது உலகம் முழுவதும் இருக்கிற சகோதரர்கள் நிறத்தால் எவ்வளவு புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்ததால் ஒரு மனிதன் தலைவனாக மாறினான். அவன் பெயர் மார்ட்டின் லூதர் கிங். இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸை உடனடியாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச் டெஸ்ட் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.